ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இப்போ தான் விசில் போக ஒரு ஃபுல் சாங் வெளியாக இருக்குது, ஃபுல் வீடியோ சாங். இவங்க இருக்காங்களே, ஒரு அப்டேட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. நார்மலாக ட்விட்டரை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்போ போட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு 45 நிமிஷத்தில் வெளியாக போகுங்க. டி சீரிஸ் இருக்காங்க, வாரிசு டைம்லேயும் காம் பண்ணானுங்க, இந்த டைம்லேயும் காம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு பாட்டு வெளியாக்குறாங்க, ஒரே செகண்டில் ஹிந்தி வருஷங்க எல்லா வருஷங்களும் வெளியாகுங்க. எல்லோரும் வந்து அங்கே சேர்க்கிங் அவங்க மொழிக்கு பேருக்காங்க. இப்போ வந்து லைக் சோனி மியூசிக்கில் எடுத்திங்கன்னா தமிழில் வெளியாக்கிட்டு ஹிந்தி வருஷங்களாம் நாளைக்கு வெளியே வாக்க அந்த வியூஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். இவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் வெளியாக்கி விட்டுருவாங்க. இன்னும் என்ன பண்ணுவானுங்க, பாட்டு ஒரே வெர்ஷன் தான், 4Kயில் போகுவானுங்க, HDயில் போகுவானுங்க. மியூசிக் வரும், பாட்டு லிரிக்ஸ் மட்டுமே 4Kயில் போகுவானுங்க, HDயில் போகுவானுங்க, MP3யில் போகுவானுங்க, என்னென்னமோ பண்ணுவானுங்க. இப்போ விசில் போக வீடியோ வந்துருச்சுல, இப்போ விசில் போக வீடியோ சாங் இது தேட்டரிக்கல் வந்த பாட்டு தான் இப்போ வருது. ஓகேவா, இந்த பாட்டுக்கு ஒரு வீடியோ போகுவானுங்க, இதே பாட்டை லோ குவாலிட்டியிலும் போகுவானுங்க, இதே பாட்டு இன்னொரு குவாலிட்டியில் போகுவானுங்க. இதுதான் எனக்கு சத்தியமாக டி சீரிஸ்ட்டை பிடிக்காது. ஏன்னா ஒரே விஷயத்தை போடுங்க, ஒரே விஷயத்தை மாற்றி பங்கப்போ அந்த வியூஸ் இறங்கும், அந்த பாட்டுக்குள்ள வியூஸ். நீங்களும் பார்த்தீங்களா, அரபிக் குக்கெல்லாம் பார்த்துக்கிங்க. ஓகே, வீடியோ சாங் லிரிக்ஸ் சாங் ரெண்டே தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காங்க நகுவில். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சரி, அதை விடுவோம். பாட்டு சத்தியமாக சொல்லிட்டுங்க, விசில் போக சாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்கப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போக போக வந்து ரிப்பீட்டட் பாட்டு இல்லை, எனக்கு பிடிக்கல போகப்போ. அதுக்கப்புறம் இவங்க போட்ட மியூசிக் எல்லாத்துக்கும் ரொம்ப ப்ராப்ளம் வந்து எல்லாம் நல்லா இல்லை இதுன்னு சொல்லி பிரேம்ஜி ஹைப் எடுத்துருக்காரு. இந்த பாட்டு வந்து நீங்கள் கேரக்டரில் கேளுங்க, என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போங்க. அவன் கேரண்டியே கண்டுருக்காரு. சரி, நானும் என்னதான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்து படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போங்க. இன்றைக்கி ஒரு ப்ரோமோ மாதிரி வெளியாக்கிங்க. அதில் பார்க்கப்போ என்னக்கா ரீமிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபீல் ஆகுச்சு. சரி, கடைசியில் தான் போவாங்க, படத்தில் வேறு மாதிரி வரும். அப்புறமேல படத்தில் போய் பார்த்தா அந்த படத்தில் பார்க்குறப்ப அந்த தளபதி ரியாக்ஷனுக்கு அந்த பாட்டுக்கு அந்த 3 பேர் டான்ஸ்க்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போது நான் 2 தடவை பார்த்துக்கேன். இப்போ திரும்பியும் இந்த சாங்க்காக நான் வெயிட் பண்ணேன், எப்போ வெளியே ஆகணும். ஏன்னா ஏர்போர்ட்டில் போட்டு கேட்கணுங்க. ஆனால் இப்போ நம்ம ஏர்போர்ட் போக முடியாது, நான் ஸ்பீக்கரில் தான் பார்த்து போக போகிறேன். இல்லை ஏர்போர்ட்டில் கேட்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, கேம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. ஒரு நிமிஷம், நான் சொன்னேன் ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன். ஷாம்பெயின் என் காதல் கேம்பெயின் கேட்குது. மாப்பிள்ள அப்படிதான் கேட்கு, கரெக்டாக கேளு. ஸ்டார்ட் மியூசிக். Wow. பாட்டி ஒண்ணு தொடங்கட்டுமா, அதிரடி களப்பட்டுமா, ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா. இடி இடிச்சா என் பசுதா, வெட்டிச்சா என் பசுதா, குட்டி மக்கத்தா நம் கொண்டனி, பாட்டி விடுதா போமாட்டனி. சட்டம் பத்தாது விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு. எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாரு GOADக்கு விசில் போடு, ஆட்டோமேட்டிக்கா விசில் போடு, டிராகன் வெட்டிக்கு விசில் போடு, என்னம்பா விசில் அடி என்னோடு. Whistle போடு. கொண்டாடத்தான் நீ பிறந்த காரணத்தை ஏமறந்த, மத்த கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கத்தானே கண் திறந்த. எதிரி ஹார்ட்டை நீ ஸ்டில் பண்ணிக்கோ, மேல என் கோபம் ஃபீல் பண்ணிக்கோ, உனக்கு நீயே கால் பண்ணிக்கோ, லைஃப் அப்பப்போ டீல் பண்ணிக்கோ. அந்த பானோ தேயாது, இந்த பூமி மாயாது, ரத்து சத்து உள்ள வர நம்ம பாட்டி ஓயாது.
ஊருக்குள்ள குயிலுங்க பாட்டெல்லாம் கேட்பதில்ல கண்ணா கட்டும் கண்ணீர் இல்ல இதுலயும் நல்லா இருக்கும் அந்த expression. பார்ப்பதில்ல மைக்கேல் ஜாக்சன் நான் மூன் வாக்கு மார்லன் பிராண்டோ நான் டான் வாக்கு மாட்டோம் வேணும் நான் டோ வாக்கு ஓ பாட்டிக்கு தான் எங்க வாக்கு விசில் போடு விசில் போடு விசில் போடு என்னம்மா விசில் அடி என்னோட அன்னைக்கு போடு இந்த போர்ஷன் படம் நான் பாவையா அஜ்மல் இந்த பைக்கிலையும் ஒன்றும் பண்ணல இந்த பாக்கிலையும் ஒன்றும் பண்ணல ஐயா தண்ணி கேன் போட வந்தேன் ஓகே ஓகே படம் பார்த்து கேட்க முடிச்சோம் கன்ஃபார்ம் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க அப்போ பைக்கில் அந்த கேரக்டரில் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கேரக்டரில் உள்ள ஃபீல் ஒன்றும் செம்மையாக இருக்குது பேக் போக்கில் போட நீங்கள் பார்த்தாலே தெரியும் என்ன உனகாமே ஒரு மாதிரி வைப் ஆகுங்க எனக்கு வாயில் லீகிக்ஸ் வகைக்கு வேக ஓகே எங்கள் அப்பாவுக்கு வேக இதில் வேக சொல்லிட்டு ஓகே இந்த பாட்டு இந்த பாட்டிலே ஒரு விஷயம் மெயின்னா இந்த மூணு பேர்த்துக்கும் வயசு கூட தளபதிக்கு 50 வயசு, பிரபுதேவா மாஸ்டருக்கு வந்து 52 நினைக்கிறேன், பிரசாந்துக்கு வந்து ஐ திங்க் ஸோ 45 அந்த மாதிரி நினைக்கிறேன், 45 அந்த மாதிரிக்குள்ளே தான் இருப்பார். 3 பேரும் வயசுக்கு அவங்க பிச்சு மேகாங்க. ஓகே, பிரபுதேவா அண்ட் விஜய் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பிரசாந்த் வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க, அவ்வளோ வந்து மலேசியாவில் வந்து நிறைய தடவை கொன்சர்ட்டே பண்ணுவாங்க, அவர் டான்ஸ்லாம் வேற மாதிரி இருக்குங்க. நாங்கள் அகுவில் வந்து விட்டு போய் இப்போ வந்து அவர் ஈடு கொடுத்து ஆகிறார்கள், அவர் உடம்பு டஃப்பாங்க ஈடு கொடுத்து ஆகிறப்ப உண்மையாக சொல்லிட்டோங்க, நம்ம தலைவருக்கும் எனக்கு அந்த பிரசாந்தோட ஸ்டைல் ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரியல, ஏன்னா 3 பேருமே செம்மையாகும். 3 பேர்த்துக்கும் பிரபுதேவா ஒரு மாதிரி, பிரபுதேவா வந்து உடம்பு ஒரு மாதிரி லூஸாக வச்சு ஆகுவாங்க. சுந்தர்சி சொல்லுவாங்க அவர் ப்ரெஸ் மீட்டில் எனக்கு தெரிஞ்சு, பிரபுதேவா மாதிரி ஒரு லூஸாக வச்சு ஆகுவாங்க, பிரசாந்த் ஒரு மாதிரி ஸ்டைலில் ஆகுவாங்க, இவங்க வந்து மாதிரியே ஆகுவாங்க நம்ம தலைவரி. அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சாங். அதுலேயும் இந்த கடைசி பீக்கு இவங்க தளபதியில் குயிக் எக்ஸ்பிரஷன் தருவாங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி அதில் வந்து நகுவில் வந்து அந்த நண்பா நம்பி இப்படி பங்கப்ப அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் வெயிட் பண்ணுது மட்ட சாங்க்கு அது ஏன் வெளியாக்கலைங்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதுனாலங்க நிறைய பேர் ஒன்றும் படம் பார்க்காம இருந்திருப்பாங்க, அதனால அது ஒரு சஸ்பெண்ட் அந்த பைக்லேயே மெயினாக இது. இப்போ அது கேமியோ பண்ணியிருக்கனால அதனால வெளியாக்காமல் இருந்துருக்கலாம்னு நினைக்கிறேங்க. இப்போதைக்கு படம் 400 கோர்ஸ் இன்னிலேருந்து 400 கோர்ஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையானு தெரியல. நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஷியல் நியூஸ் வந்துடும். அப்புறமேல தளபதி 16 நம்ம ஹெச்விங்க டைரக்டர் பண்ணுறாங்க, அனிருத் மியூசிக், கேவிஎன் ப்ரொடக்ஷன், அப்புறமேல நம்ம ஜெகதீஷ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கடைசி பக்கம் அக்டோபர் ரிலீஸு. ப்ளீஸ் அப்டேட்டில் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக வருங்க, சரியா? அவசர பக்கில் வராங்க, நாங்கள் மெதுவாகவே வாங்கிக்கிறோம். இந்த கதை அப்டேட் நாங்கள் மற்ற பக்கில் பண்ண மாதிரி இல்லை, மெதுவாகவே நாங்கள் அப்டேட் கேட்குறோம் இந்த பக்கத்துக்கெலாம், சரியா? மெதுவாக ஒன்று தாங்க. ஏற்கனவே தளபதி போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ போட்டுக்கிறே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, தளபதி அரசியல் போயிட்டு 2026 அரசியல் போகிறார் தளபதி, அதை முடிச்சுட்டு அவர் திரும்பியும் வருவார், என்னோட நம்பிக்கை. இது நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை 2026 அவர் திரும்பியும் 2026 அரசியல் எலெக்ஷன் முடிஞ்சு அவர் திரும்பியும் பகம் அளிக்க வருவார். அப்போ வந்து இந்த வீடியோவை நான் எடுத்து போகிறேன், ஓகேவா? அவர் கன்ஃபார்ம் வருவார், நான் அடித்து சொல்கிறேன், அவர் கன்ஃபார்ம் வருவார். எப்படிங்க இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிட்டு போனவர் எப்படி விட்டுட்டு போவாங்க? எனக்கு அவ்வளோதான் லாஜிக்காக தோணுச்சு. எல்லாரும் ஃபீல் பண்ணிடுங்க, சரி எப்படி அவர் விட்டுட்டு போவாங்க? இன்னொன்று உண்மையாக சொல்லுங்க, 2026 அவர் சிஎம் ஆக மாட்டாங்க. ஒரு லக்கில் ஆக வாய்ப்புங்க. 2026 சிஎம் முதல் எலெக்ஷனில் சிஎம் ஆக வாய்ப்பு இல்லை. 2031 தான் 2031 அப்போ வேணால் வாய்ப்பு இருக்குது அவருக்கு. 100% சொல்கிறேன், அடிச்சு சொல்கிறேன், அவர் திரும்பி சினிமாவுக்கு வருவாங்க.
அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். ஓகேவா கைஸ், தட்ஸ் ஆல். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை வீடியோ பேசுறதுக்கு. பாட்டு நல்லா இருந்துச்சு, யுவன் நல்லா மியூசிக் போட்டு. அதில் பிரேம்ஜி வாய்ஸும் வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண வேலை பிரேம்ஜியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியில் ஒரு ரீமிக்ஸ் வரும். படம் முடிஞ்சு அந்த ப்ளூப்பர்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ரீமிக்ஸ் வரும். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணிவிங்க சீக்கிரமாக. இதுவும் நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. ரெண்டுக்கும் ஸ்பாட்டிஃபைல விளையாக்கி விட்டிங்க, நம்ம வைப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். தட்ஸ் ஆல் கைஸ், அவ்வளோதான். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அவ்வளோதான் கைஸ், பை பை பை. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தளபதி 2026 எலெக்ஷன் முடிச்சு திரும்பி நடிக்க வருவார். பை.